ஒரு அட்டகாசமான புது வீடு கோயம்புத்தூரில் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. உள்ளே உங்களுக்கு லிஃப்ட் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் லக்ஸுரி, கம்ஃபர்ட், மாடர்ன் டிசைனு எல்லாமே இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தாங்க இந்த வீடு வந்திருக்கு. சூப்பராக டிசைன் பண்ண ஒரு நீட்டான மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 4 பெட்ரூம் வந்துருங்க. 4 பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துடும். நல்லா ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளேயே சேரன் மாநகருங்கிற ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஏர்போர்ட்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டரில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது உங்களோட ட்ரீம் ஹவுஸாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் லுக்கை பார்த்துடலாம். ரொம்பவே மாடர்னாக ப்ரீமியம் லுக்கில் தான் இதோட எக்ஸ்டீரியரை டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங் வீடாக தாங்க இது கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் +3ங்கிற கான்செப்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கே நல்லா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் எல்லாம் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் நல்லா ஸ்பேஷியஸான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. செடி வைக்கிறதுக்காக 2 சைட்லேயும் சின்னதாக தொட்டி மாதிரி கூட கட்டியிருக்காங்க. நல்லா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் 2லேருந்து 3 கார் வரைக்கும் நம்ம தாராளமாக நிறுத்தலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த இடத்தோட அளவு 3.5 சென்ட் வருங்க. அதில் 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவாக இந்த வீடு கட்டியிருக்காங்க. உள்ளேயே உங்களுக்கு போர்வெல், ஸ்டோரேஜுக்கு தொட்டி, வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஏரியா கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. மல்டி பர்பஸாக இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இங்கேருந்து லிஃப்ட் வழியாகவும் நம்ம மேலே போய்க்கலாம். அது இல்லாமல் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கெஸ்ட் பெட்ரூமுங்க. 11க்கு 11ங்கிற அளவில் வந்துடும். இந்த ரூமுக்கு 5க்கு 7ங்கிற அளவில் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நம்மளில் நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளே லிஃப்ட் வைக்கணுங்கிறது ட்ரீமாக இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. நீங்கள் லிஃப்ட் வழியாகவும் வரலாம், ஸ்டெப்ஸ் வழியாகவும் வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா மொத்தமாக 16க்கு 16ங்கிற அளவில் வந்துடும். டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங் எல்லாம் ப்ரீமியம் லுக்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ரன்னிங் லைட் எல்லாம் கொடுத்து நீட்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டிலையும் சரி, டிசைனிங்லையும் சரி, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அவங்க பண்ண பிளான் படியே இந்த வீடை டிசைன் பண்ணி சூப்பராகவே கட்டியிருக்காங்க. ஹாலிலிருந்து வந்தால் நம்ம கிச்சனை ரீச் பண்ணிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சனாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 17க்கு 11ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. அப்பர், லோயர், மிடில் கேபினெட்ஸ் எல்லாம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறையாவே இடம் இருக்கும். ஒரு ப்ரீமியமான லுக்கில் ஃபால் சீலிங்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கான இடம் பெருசாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் குக்கிங்கான ஏரியாவும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்து தான் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட்லேயும் வால்லையும் டைல் ஒர்க் எல்லாம் பண்ணி டேபிள் டாப்பு, கபோர்டு, டேபிள்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு 11க்கு 11ங்கிற அளவில் டைனிங் ஏரியா வந்துடும். அங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. லோயர் கேபினெட்ஸில் வெஜிடபிள் பேஸ்கெட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டவ் ஆகட்டும், சிம்னி ஆகட்டும் எல்லாமே வந்துடும். கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரன்னிங் லைட்ஸ் வந்துடும். நீட் அண்ட் எலகண்ட் லுக்கில் இதை பண்ணியிருக்காங்க. 7க்கு 5ங்கிற அளவில் கிச்சனுக்கு பக்கத்துலேயே யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே 5க்கு 4ங்கிற அளவில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஹாலில் இருந்தும் டைனிங் ஏரியாவில் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஈவினிங் சன்செட் பார்க்குற மாதிரி தான், ஒரு ரிலாக்ஸேஷன் ஏரியா மாதிரி தான் இதை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5க்கு 5ங்கிற அளவில் ஒரு பூஜை ரூம் கூட வந்துடும். டைல் ஒர்க்கும் கிரானைட் ஒர்க்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 17க்கு 11ங்கிற அளவில் இருக்க பெட்ரூமுங்க. இதில் சின்னதாக 5க்கு 6ங்கிற அளவில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட வந்துடும். 11க்கு 5ங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 16க்கு 16ங்கிற அளவில் இருக்க பெட்ரூமுங்க. நல்லா ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அட்டாச்சாக 10க்கு 5ங்கிற அளவில் இருக்க ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. மேலே 3rd ஃப்ளோர் வந்தோன்னா 16க்கு 16ங்கிற அளவில் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 5க்கு 6ங்கிற அளவில் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்துடும். 10க்கு 5ங்கிற அளவில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே பண்ணியிருக்காங்க எல்லாமே. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் நல்லா ஓப்பனாக இருக்க மாதிரி சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு வாஷ்ரூம் கூட வந்துடும். அந்த சிட் அவுட் ஏரியாலேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோன்னா இந்த ஓப்பன் டெரஸுக்கு வந்துடலாங்க. வீட்டோட ஸ்ட்ரக்சர்லேருந்து நல்லாவே ஹைட் பண்ணி 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரில் நல்லாவே கூலிங் டைல்ஸ் போட்டு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு அவுட் சைடு வாஷ்ரூம் கூட ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் +3ன்ற கான்செப்டில் இந்த வீடு கட்டி இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே வியூ கிடைக்கும். 3.5 சென்ட் லேண்டில் 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவாக நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஹோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்.
இந்த வீட்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடு தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இடமோ இல்லை வீடோ ஏதாவது வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை விற்கணும்னு நினச்சாலும் சரி, எம்ஜே ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.